நம்ம இன்னைக்கு ரெஸ்டோரிங் த ஓஜி சீரீஸில் பார்க்க போகிறது இதை பற்றினா ஈவில் அண்ட் கேம் பிளே தான். இதையும் நீங்கள் உங்களோட ஓல்டன் டேஸில் கொரோனா டைம் அப்போ விளாண்டுருப்பீங்க. சரி, கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி என்ன ஸ்கேரியாக விளாட போகிறோம். எப்பயும் போல் ஐஸை போட்டு பழந்த மாதிரி பழந்துடலாம். எனக்கு போர் அடிக்குது. இப்போதைக்கு நான் 71 இயர்ஸ் ஓல்டு. கண்டினியூ கீப் பிளேயிங் வித் ஆட்ஸ் பிளேடா. உள்ளே வரேன்டா. டுட்டோரியல்லாம் வேணாம், இதுவும் வேணாம். கண்டினியூ வரட்டா. சரி, ஓகே, ஸ்கூலுக்கு போகலாம். ஸ்கூலை நோக்கி போயிட்டே இருக்கோம் மக்களே. ஸ்கூலுக்கே நம்ம டாக்ஸியாக போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கல்ல, என்ன சார் ஸ்கூலுக்கு ஆடல இல்லை. ஐயோ மக்களே, எங்கேயோ கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. இதுக்கு தான் நம்பி போகக்கூடாது. டேய், எங்கடா விட்றீங்க? பார்த்து விடுங்கடா. நான் அவ்வளோலாம் வர்த்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, எங்கேயோ இறக்கி விட்டு. சரி, ஓகே, என்ன இடம்னு பார்க்கலாம். ஏதாவது பர்த்டே ப்ரெசண்ட்டா? ஐயோ, பார்த்து ஒரு விசித்திர உயிரினம் நிற்கிது மக்களே. விசித்திர உயிரினம் அடிச்சிருச்சு. இதுக்கு வர வேலையே இல்லை. சரி, ஓகே, வாங்க போகலாம். டேய், உள்ளே விடுங்கடா. பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் நெவர் மைண்ட். இட் இஸ் டே 1. ஐ நீட் டு பி குட் அண்ட் கோயிங் டு பி குட்டா. ஆவாதரா போட. டேய், நான் தப்பிச்சு தான் போவேன் தலைகீழாக நின்னாலும். ஆமாம் டேய், இப்போதைக்கு நான் இந்த கேமே எப்படி வரணும் தெரியாது. அடுத்த பாரில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது பீஸ்ஃபுல் மூடில். ஓகே ஓகே. கோஸ்ட். இப்போ நான் கோஸ்ட் மூடில் தான் பண்ண போகிறேன். கண்டினியூ. டே 1 நம்ம கோஸ்ட் மூடில் தானே இருக்கோம். அதனால நம்மளே கோஸ்ட் தான். நான் கோஸ்ட்டா நீ கோஸ்ட்டான்னு பார்க்கலாம். என்னோட பேர் இந்த கேமில் ஆஞ்சலிலாம் முடியும். அவனுக்கு இஷ்டமாக என்னே அவன் வச்சிருவான். போடாடி வரட்டா. ஐ டோன்ட் கேர் வெதர் யூ ஆர் ஹியர் ஆர் நாட். நான் தான் பேய். நான் பேயா நீ பேயான்னு பார்க்கலாமா? சரி, ஓகே, முதல்ல போய் பேயை மீட் பண்ணிட்டு வரலாம். நம்ம தானே பேயே. சரி, ஓகே. டாப்பில் வந்து ஜென்ரேட்டர் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஜென்ரேட்டர் கேபிள். கிச்சனில் சமைச்சு ஏதாவது வச்சுருக்கா? சோறு. சரி, ஓகே. இங்கே ஏதாவது இருக்கா? கேபினெட்குள்ளே ட்ரார் இல்லை. ஆஹா, சின்ன கேபிள் கிடச்சிருக்கு. கொஞ்சம் பெருசாக கொடுத்தீங்கன்னா யூஸ் ஆகும்ல. சரி, சின்னதாகவே கொடுக்குறானுங்க மக்களே. ஐ டோன்ட் கேர். நீ எப்படி வேணாலும் கூட. சரி, எலக்ட்ரிசிட்டி பேனலில் ஓட்டு. கரண்ட் வந்துருச்சா? கரண்ட்டு கன்சர்வேஷன் நிறுத்தணும். ஓகே. இவ்வளோ கன்சர்வேஷன் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நானே சொல்லிட்டேன். லாக்கரில் ஏதாவது வச்சுருக்கா? லாக்கர் மட்டும்தான் வச்சுருக்கு. சரி, அதுக்கெல்லாம் வர்த்திதான் மக்களே. லாக்கருக்குள்ளே வைக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் மூளை அப்படி தான். சரி, ஓகே. என்ன செட்டு சர்டைன் டைமா? டேய், டைமாவை மாற்று. இங்கேருந்து டைமாவை மாற்றா இந்த டோர் திறக்குமா? இட்ஸ் பிளாக்குடு. சரி, ஓகே. வேறு எங்கேயாவது இருக்கா? ஆமாம், நம்ம இங்கேருந்து குக்கீஸ் பாக்ஸ் போட்டு விளக்கமாறை தேட வேண்டும். கரெக்டு மக்களே. நான் விளக்கமாறு தேடி கிடச்சிச்சுன்னா சொல்கிறேன். சொன்னது லாக்கரில் வைக்கிறதுக்கெல்லாம் வசதி இல்லைன்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கோங்க மக்களே. இங்கே தான் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கு. சரி, ஓகே. இது என்ன ட்ராயிங்கோ? போயிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இது என்ன இது? ஆமாம்ல, இதுக்கு ஏதோ ஒரு வாட்டி சேலஞ்சஸ்லாம் பண்ணுவோம்ல. எதுக்கு பண்ணுவோம்? ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். ஆமாம், அது ஒரு மாஸ்க் எஸ்கேப். எல்லாரையும் எஸ்கேப் பண்ண வைக்கிற எஸ்கேப். அதை பண்ணலாமான்னு சொல்லுங்கள். பண்ணலாம். இது என்னடா? விறகு குச்சி எடுத்து இங்கே போட்டு இதை கொளுத்துணுமா? இங்கே வா, கொளுத்தி விட்றவா. கொளுத்துறேன். சரி, கொளுத்துனாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. டோரை சாத்திட்டு போயிடுச்சு. நெருப்பில் கருகிட்டேன். சரி, ஓகே மக்களே. இதுக்குள்ளேயாவது ப்ளூம் ஸ்டிக் இருக்கணும். இதை கொண்டு வந்து ஒரு மந்திரத்தை போட்டுருவோம். மந்திரம் ஹலோ இல்லை. சரி, இதுலையாவது இருக்கணும். எஸ், வாழ்க்கையில் ஜெயிச்சோம். சரி, ஓகே. இப்போ நம்ம கீழே போகலாம். சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம கையில் கிடைக்க வேண்டியது கிடச்சிருச்சு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கண்டுக்காதீங்க. ஆஸ் யூஸ்வல் ஐ செட்டு. இப்போதைக்கு நம்ம கீழே போனோன்னு வச்சுக்கோங்க. கீழே போகணுமா எங்கே போகணுன்னா எனக்கு தெரியாது. மொத்தத்தில் ஏதோ ஒரு லொக்கேஷனுக்கு போனால் அங்கே ஒரு குக்கி பாக்ஸ் இருக்கும். குக்கி பாக்ஸ். என்னடா இப்போயே சாப்பிட போறியா குக்கியெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது சாப்பிட இல்லை மக்களே. அந்த குக்கி பாக்ஸில் தான் நம்மளுக்கு தேவையான சாவி இருக்குது. விடுதலைக்கான சாவி. அந்த விடுதலைக்கான சாவி இருக்கும். அந்த பொட்டியே எங்கே இருக்குன்று எனக்கு தெரியாது. நான் இப்போ என்ன சொன்னேன்னு புரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு நான் புரியுதுன்ட்டு. சரி, ஓகே. இதை லாக் பண்ணதான். இதான் மக்களே. சாரி, நான் இதான் மறந்துட்டேன். இங்கே தான் இருக்கும். இதில் தான் இப்போ சாவியுமே இருக்கும் பாரு. டே அண்டா காக்குசம் அபு காக்குசம். ஆமாம், இங்கே ஒரு சேர் இருக்குமே. எங்கே? ட்ராப். ஸ்மாஷ் தட் லைக் பட்டன். நான் இதை இப்போ ஸ்மாஷ் பண்ணுறேன். இதாடா உங்கள் ஊரில் ஸ்மாஷு?
நான் கூட போட்டு பழக போறேன்னு நினச்சேன். சார் பொறுமையாக போய் தடவிட்டு இருக்காரு, வலிச்சிடக்கூடாதுல. சரி ஓகே, இப்போதைக்கு குக்கி பாக்ஸை போயிட்டு அதே வலிக்காத மாதிரியே போய் மேலே இருந்து கீழே போட்டுடலாம். குக்கி பாக்ஸுக்கு வலிக்காதுன்னு நம்புகிறேன். இப்போதைக்கு மண்டே மேலே போயிட்டு மண்டே மேலே இருந்து கீழே போட்டோன்னா நம்மளுக்கு கீ கிடச்சிடும். அந்த கீயை எடுத்து நம்ம எஸ்கேப் பண்ணலாம். இது டைனிங் ரூமு. வந்ததுமே முதல்ல டைனிங் ரூமே கட்டி வச்சிருக்க பாருங்க. இது எனக்கு தெரியும் இந்த ஈவிலன் பற்றி. அதான் சரி, ஹேமர் அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. ஓகே, குக்கி பாக்ஸை தூக்கி கீழே ஒரே போடு. நேரம் கீழே போய் வதக்குன்னு உழுதுருக்கோம். சாவியும் அங்கே தான் இருக்கும். நானும் எதுக்கு இந்த டைனிங் ரூம்குள்ளேயே போயிட்டுருக்கேன்னு தெரியல. ஈவிலன் மாதிரியே ஆகிட்டேன். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம இங்கே எங்கே போகணும்? சாவி இங்கே வந்துருச்சு. ஓ, இது கொத்து சாவி. இங்கே இருந்த குக்கி டப்பா, எங்கள் குக்கி டப்பா டே, நான் குக்கி டப்பா கீழே போட்டேன்டா. எங்கடா? ஐயோ மக்களே, இருங்க, நான் தேடிட்டு வரேன். என்னோட அறிவு ரம்பி வலிஞ்சா இப்படி தான் மக்களே. நான் கீழே போட்டேன்னு நினச்சேன். இப்பயாவது கீழே போச்சா? ஓகே, நல்லா கீழே போச்சு. இந்த குக்கி பாக்ஸ் ஓப்பன் வித் ஸ்மாஷ். நீ போடுற ஸ்மாஷ் எனக்கு தெரியும்டா, நீ சும்மா இருறா. அது எப்படியா என்னமா ஸ்மாஷ் பண்ணலாம் மக்களே? அது மில்லியன் பீசஸுக்கும் மேலே தெரிச்சிருச்சு. ஈவில் அண்ணே, கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸ் இருக்கா? இங்கே தானே இந்த கீ இருக்குது. இந்த கீயை வச்சு தானே தப்பிக்க முடியும். நான் அடிச்சு வச்சிருக்கியே, இந்த கீ பக்கத்தே தானே நடந்து போகிறேன். இதை எடுத்துகிட்டு போய் போட மாட்டேன். ஏன் அளவுக்கு அறிவு யாரையுமே மக்களே. அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட். ஈவில் அண்ட் வீட்டில் நம்ம குடிச்சிட்டோம். என்னடா இதை போய் கோஸ்ட் மூட்டை சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் ஈவில் அண்ட் மட்டும்தான் கோஸ்டாக இருக்குமா? நாங்கள் தான் கோஸ்டாக இருக்கக்கூடாதா? நீலாம் ஓடாதெல்லாம் டம்மிபா, ஒன்றுமே பண்ணாது. இப்போதான் சாவியை கூட கோலா இருந்துச்சு. சரி, இவ்வளோ சேனல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.